கிறிஸ்துவின் இனிய நாமத்துல நல்ல வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த நாள் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். என்னன்னா பிரதர் சொன்னாங்க 78வது சுதந்திர தினத்தை நாம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். மகிழ்ச்சி. ஆண்டவருக்கு தேசம், நாடு, மொழி இப்படிப்பட்ட பவுண்டரிஸ் எல்லாம் கிடையாது. ஆனா தன்னுடைய ஜனங்கள் எந்த நாட்டுல வாழணும், எப்படி வாழணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்யிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் திட்டம் பண்ணி இருக்கிறார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். நாம இந்த தேசத்துல வாழும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அது ஒரு பெரிய சாக்கியம். இந்திய தேசம், அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு என்று சொல்லும் போது சொல்றோம், நல்ல ஒரு முன்னேறிய ஒரு மாநிலம். இந்த இடத்துல ஆண்டவர் நம்மை குடியமைத்திருக்க, அதுக்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோம். முதலாவது சின்ன ஜெபம் பண்ணிட்டு இந்த மெசேஜ் எவ்வளவு ஷார்ட்டா நம்ம முடிக்கலாமோ முடிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரத்தாவே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் தெரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை கொடுத்தீங்க, கூடிய ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். கர்த்தரும் ரட்சகருமாகிய நீங்க இந்த வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வாதமாக்கி நடக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரசங்கத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வார்த்தை லூக்காவின் நற்செய்தி நூல். லூக்காவின் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 71ஆம் வசனம். லூக்கா 1:71 வாசிக்கிறேன். உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் சத்துருக்களின் கைகளில் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்ன செய்வேன், பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று சொல்லி பிதா கொடுத்த வாக்கு தத்தத்தை யோவான்ஸ்நானகனாகிய அவருடைய தகப்பனாகிய சகரியா பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தை பிதா கொடுத்த வாக்கு தத்தம். அதை சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, யோவான்ஸ்நானனுடைய தந்தையாகிய சகரியாவின் வாயிலாக இந்த வார்த்தை வெளிப்படுகிறது என்பதை நம்ம மறந்து போக கூடாது. இந்த வசனத்தின் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, சத்துருக்களின் கைகளிலிருந்து விடுதலையாக்கப்படணும் மனுஷன், அப்புறம் தான் ஊழியம். அதான் ஆண்டவர் அழகா சொல்லியிருக்கிறாரு, உங்கள் சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலை. அப்ப விடுதலை என்பது கிறிஸ்தவத்தின் அடிப்படை. கிறிஸ்தவத்தின் அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, விடுதலை ஆகுதல். எதுக்கும் அடிமையாக அல்ல, ஒரு சுயாதீன நிலைமையில இருந்து கொண்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக ஊழியம் செய்ய முடியும். அப்ப விடுதலை என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. இதற்கு உதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்த்தோம்னா இந்த காரியத்தை நம்ம பாத்தீங்கன்னா அழகாக புரிந்து கொள்ளலாம். இஸ்ரவேல் மக்கள், வேதம் சொல்லுது, எகிப்துல 400 வருடங்கள் பார்வோனுக்கு அடிமையாக, எகிப்தின் ராஜாவுக்கு அடிமையாக 400 வருடங்கள் அங்கே வாழ்ந்து வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. 400 வருடம் அவங்க எகிப்துல இருக்கும்போது வேதம் நமக்கு நல்லா சொல்லுது, அவர்கள் ஆராதனை செய்கிறவர்களாக இல்லை, அவங்க ஜெபிக்கிறவர்களாக இல்லை, ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்களாக இல்லை, அடிமை வாழ்வு. அதான் நமக்கு தெரியும், அடிமை வாழ்வுல ஜபம் இல்லை, ஆராதனை இல்லை, இன்னும் தேவன் சம்பந்தப்பட்ட எந்த காரியமும் கிடையாது. ஆனா அவருடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு, இன்னும் சொல்ல போனா யோசேப்புக்கு கூட ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆபிரகாமுக்கு சொல்லும் போது ஆண்டவர் அழகா சொன்னாரு, நீ உனக்கு எந்த பக்கம்லாம் நடக்க முடியுதோ, நீ நடந்து தெரிகிற எல்லாவற்றையும் உனக்கு சொந்தமா தருவேன். கானான் தேசத்தை இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் ஆபிரகாம் மூலமாகவும் யாக்கோபின் மூலமாகவும் வாக்குத்தத்தம் பண்ணாருங்க நமக்கு தெரியும். ஆனா அவர்கள் இப்ப எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, எகிப்துல அடிமையாக இருக்கிறார்கள். அவங்க இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இறங்கி வருவதை பார்க்கிறோம். தன் பிள்ளைகளை அவர் அடிமைத்தனத்துல தொடர்ந்து வைக்கிறது இல்லை. அடிமைத்தன பாண்டேஜை எப்படியாவது உடைக்கணும் என்பதற்காக கர்த்தர் சிரத்தை எடுத்தவராக இந்த பூமியில இறங்குகிறதாக பார்க்கிறோம். ஆனா இஸ்ரவேலர்களுடைய நிலைமை எப்படி மாறிச்சுன்னு பாத்தீங்கன்னா, தன்னிலை உணராமல் அவர்கள் ஒரு அடிமை வாழ்க்கைக்கு பழகி போயிட்டதே பார்க்கிறோம். அவங்க தன் நிலைமையை உணரல. தன்னுடைய முற்பிதா யாரு, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன, யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொல்லி கூட அவங்க நினைக்கல. அவங்க அந்த அடிமை வாழ்வுக்கு பழகி போனார்கள். ஏதோ தினம் பாத்தீங்கன்னா வைக்கல வாங்கணும், செங்கலை சுடணும், அதை கொண்டு போய் பார்வோன் கையில கொடுக்கணும், நல்லா சாப்பிடணும், தூங்கணும். அதான் அவங்களுடைய வாழ்க்கையா இருந்தது. அவர்கள் அந்த 400 வருஷமும் ஆண்டவரை பத்தியோ தேவனை பத்தியோ தேடுகிறவர்களாக இல்லை. ஏற்கனவே ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு அவர் பாத்தீங்கன்னா சர்வ வல்லவர் என்கிற பெயரோடு வெளிப்பட்டு விட்டார். ஆனா யெகோவா என்கிற பெயர்ல அவர் யாருக்கு வெளிப்பட்டாருன்னு நம்ம பாக்குறோம், மோசைக்கு தான் வெளிப்படுறாரு. அப்ப அந்த சர்வ வல்லவருடைய நாமத்தை தெரிந்தவர்கள் சர்வ வல்லவருக்கு எந்த பலியும் செலுத்தல, சர்வ வல்லவரை ஆராதிக்கவும் இல்லை. காரணம் என்ன? அடிமைத்தனம்.
இங்க ஆண்டவரும் அதான் சொல்றாரு. அடிமையா இருக்கும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜபத்தையோ ஆராதனையோ அவர் விரும்பாதவராக இருந்தாருன்னு வேதத்துல வாசிக்கிறோம். இப்போ மோசே போய் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களோடு பகிர்ந்து கொள்கிறான். அவன் பகடிக்கு ஆளாகிறான். அவனை கேள்வி பண்றாங்க. இல்ல அவன் சொல்ற வார்த்தையை அவர்கள் சீரியஸா எடுத்துக்கல. பார்வோன்டையும் சொல்றான். பார்வோனும் பாத்தீங்கன்னா கோபப்படுகிறதை பார்க்கிறோம். அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, பண்டிகைக்கு போகணும், கர்த்தருக்கு ஆராதனை செய்ய சொல்லுன்னு சொல்றியே, அதுக்கு காரணம் அந்த யாத்ராமத்தின் புத்தகத்தை நம்ம திருப்பி வாசம்னா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுது. அவர்கள் சோம்பலா இருக்கிறார்கள். சோம்பலா இருக்கான் அவன். அவனுக்கு கொடுத்த வேலை பத்தாது. இன்னும் வேலையை கொடுத்து அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தோம்னா அவன் ஆராதிக்க போகணும்பா. அவன் இன்னும் டைட்டா வேலை வாங்கினா நிச்சயமா என்ன செய்வான், இதை பேச்சை விட்டுருவான் என்று சொல்லி நினைத்து முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை பார்வோன் கேடாக்குகிறான். அடிஷனலா வேலை பேர்டன் வைக்கல் கூட கொடுக்க மாட்டேன், நீயே போய் என்ன செய்திருக்க பொறுக்கிக்கொள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இப்ப நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிமைத்தனத்திலையும் வந்து ஒரு சீரியஸ்னஸ்குள்ள போயிடுச்சு. அவங்க வெறும் செங்கல் சுடுவதோட அவங்க வேலை இல்லை, அதுக்கு தேவையான வைக்கோலையும் அவங்க வந்து அவங்களே பொறுக்கணும். வயல்ல போய் அந்த அறுத்து மீதம் இருக்கிற தாளடின்னு சொல்லுவாங்கல்ல, அதை பொறுக்கி கொண்டு வந்து செய்யக்கூடிய வேலை அவர்கள் வேலையாயிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, வேதம் சொல்லுது எகிப்து தேசம் எங்கும் சிதறி போனார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, என்ன நடந்தது? விடுதலைக்காக பேச போனா அவர்கள் சிதறி போகிற சூழ்நிலையை பார்க்கிறோம். மோசே அவங்களெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி அல்லது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அதன் மூலம் விடுதலையை கற்றுக் கொடுப்பார் என்று நினைத்திருக்கலாம். ஆனா இங்க நடக்கிற காரியம் அவர்களால் ஒன்று சேர முடியல. அவர்கள் சிதறி போனார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய கையின் வல்லமை காண்பிக்கப்படாவிட்டால் உங்களுக்கு விடுதலை இல்லை என்று சொல்வது மாத்திரமல்ல, அவர் எகிப்தியர்களை வாதிக்க தொடங்குகிறார். ஒவ்வொரு வாதையா உண்டாகிறத நாம் அறிவோம். 10 வாதைகளை அந்த எகிப்தியர் மேல இறக்கி கடைசியில் அந்த தலைப்பிள்ளை சங்காரம் அங்க கூக்குரல் உண்டாயிட்டு தலைப்பிள்ளைகள் எல்லாம் அடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் விடுதலைக்குள்ளாக போறதுக்கு அனுமதிக்கிறதை நாம அறிகிறோம் என்பதை அறிந்து வேணும். 10 வாதைகளை கட்டவிழ்க்கிறான். அதுக்கப்புறம் தான் பார்வோன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா பணிந்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப இந்த அடிமைத்தனம்ங்கிறது அவள் லேசா அடிமைப்படுத்தினவர்கள் விட்டு விடுறது இல்லை. அடிமைப்படுத்தினவர்கள் அவ்வளவு ஈஸியா யாரையும் வெளியே போட மாட்டாங்க. ஏன்னா இவனால அவனுக்கு அநேக நன்மைகள், ஃப்ரீயா வேலை நடக்குது. பெரிய பெரிய பட்டணங்கள் ராமசேசனும் பல பட்டணங்களை அவர்கள் கட்டினார்கள் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலர்கள் பிறப்பிலே அவங்க கொஞ்சம் ஞானிகள், அறிவாளிகள். இவர்களை கொண்டு அதிக வேலை வாங்குறது மாத்திரமல்ல, நல்ல முறையில் அவர்களை பயன்படுத்துகிறான். அவர்களை கொண்டு அநேக பட்டணங்கள் கட்டி எழுப்பப்பட்டன. யோசேப்பே பெரிய நன்மையை செய்தவன் எகிப்துக்கு. அவனுடைய வாரிசுகள் வந்து பாத்தீங்கன்னா தாங்கள் யார் என்பது தெரியாத, ஆனா கூலி ஆட்களை விட கேவலமாக வெறும் சாப்பாட்டுக்கு உழைக்கிறவர்களாக அடிமைகளாக மாறி போனார்கள். இந்த அடிமைத்தனத்தை உடைக்கும்படியாக கர்த்தராகிய ஆண்டவர் இறங்கினார் என்று பார்க்கிறோம். ஒரு ஒர்ஷிப்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்ப விடுதலையாகி வெளியே போறாங்க. தலைப்பிள்ளை சங்காரத்துக்கு அப்புறம் விடுதலையாகி வெளியே போறாங்க. போனாலும் பார்வோனுக்கு இவங்களை விட பிடிக்கல. பின்னாடி பின்தொடர்கிறான். செங்கடல் சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அதை விளக்க வேண்டியதில்லை. செங்கடல் இவர்களுக்கு பிளந்து கொடுத்தது. இஸ்ரவேலர்கள் இதுல தரையில கிடக்கிற மாதிரி கடந்து போயிட்டாங்க. ஆனா துணிந்து இறங்கின எகிப்தின் சேனைகள் அதுல அழிந்து போனார்கள் என்பது நமக்கு தெரியும். இப்ப செங்கடலை தாண்டினதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுது இஸ்ரவேலர்கள் பாடத் தொடங்கினார்கள். செங்கடலை தாண்டினோன்னு நீங்க இந்த 18ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா மீரியாம் மற்றும் இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, கர்த்தரை புகழ்ந்து பாடத் தொடங்குகிறார்கள். 400 வருஷம் ஆராதனை இல்லாம இருந்த நிலைமை, 400 வருஷம் ஆராதிக்கல, 400 வருஷம் பலி செலுத்தல. ஆனால் என்றைக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தாங்களோ, என்றைக்கு செங்கடலை கடக்கிறதுங்க ஏறக்குறைய ஞானஸ்நானத்துக்கு ஒப்புங்கிறது உங்களுக்கு தெரியும். என்றைக்கு செங்கடலை கடந்து வந்தார்களோ அன்றைக்கு அவர்கள் ஆராதனை வீரர்களாக மாறுகிறார்கள். பிரச்சனை இருந்தது, பாடு இருந்தது, எல்லாம் உண்மைதான். ஆனா ஆராதிக்க தொடங்கி விட்டார்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தோன்னு ஆராதிக்க தொடங்கிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு பார்வோனை குறித்த பயம் இப்ப போயிட்டு, எகிப்தின் சேனை எல்லாம் மாண்டு போச்சுப்பா, இனிமே பின்தொடர ஆளே கிடையாது, பார்வோன் பின்தொடர மாட்டான், அவனுடைய சேனை முழுத்திலும் அழிஞ்சு போச்சு, அவனுடைய தேர் அழிஞ்சு போச்சு, குதிரை அழிஞ்சு போச்சு, மந்திரிமார் அழிஞ்சு போனாங்க, சேனாதிபதிகள் அழிஞ்சு போனாங்க. அதான் அங்க வசனம் சொல்லுது, நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கனாலதான் பயம் இல்லாம இருக்கணும். தான் என்ன இருக்கணும், எதிரியே அழிக்கப்பட வேண்டும். எதிரி அழிக்கப்பட்டான், பார்வோனுடைய சேனைகள் அழிக்கப்பட்டது. இப்ப இவங்க பாடத் தொடங்குகிறார்கள். இதை நம்ம வந்து என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில ஒரு பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு எதிரி என்ன, நமக்கு பிரச்சனை என்ன, நம்மளால முடியாது, எனக்கு இஸ்ரவேல் ஜனங்களால முடியாது, சுய முயற்சி அற்ப பிரயோஜனம். மோசையே பண்ணி பார்த்தான், ட்ரை பண்ணி பார்த்தான், ஒரு கொலையில முடிஞ்சது. அது அவனுக்கு ஜீவனுக்கு ஆபத்தாச்சு, ஓடி போனான். மீதியான் தேசத்தை நோக்கி ஓடி போக வேண்டிய ஒரு நிலைமை. மாம்சத்தால போராட முடியாது.
ஆனா கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்தார். கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்யும்போது என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, பார்வோன் ஆண்டவருடைய கரத்துல இருந்து எப்படியாவது விடுபட்டா போதுங்கிற சூழ்நிலையில் விடுதலையாக்கினார். எனவே நமக்கு ஒரு பாரம் இருக்கு, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அந்த காரியத்தை ஆண்டவருடைய கரத்துல கொடுத்து ஆண்டவர் இடைபடும்படியாக, ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கும்படியாக நம்ம என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்குன்னா, ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த ஒவ்வொரு வாதையா பார்க்கும்போது அவன் சொல்ற ஒரு காரியம், பார்வோன் இந்த 4வது வாதையாகிய வண்டு வாதையை கண்டு அவன் சொல்றான், ஒரு காரியம், நீங்க வேணா போங்க, எங்க போங்க, பலியிட போகணுங்கிறீங்களா போங்க, ஆனா ஒரு காரியம் செய்யுங்க. இந்த யாத்ராகமத்தின் புத்தகத்துல 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படி சொல்லுது, பலியிடத்தானே போகணும், கடவுளுக்கு உங்க ஆண்டவருக்கு பண்டிகை கொண்டாடணும், ஆராதனை செய்யணும், பலியிடணும், இதெல்லாம் உங்க விருப்பம், உங்க ஆசை, அதெல்லாம் உங்க கடவுள் உங்கள்கிட்ட சொன்னாரு, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அது 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படி சொல்லுது, தேசத்தில் தானே பலியிடுங்கள். அது என்ன சொல்றான், தேசம் இருக்கிற இடத்துல நீங்க பலியிட்டா போதும். எங்க வச்சு பலியிடணுமா, எகிப்துல வச்சு பலியிட சொல்லுகிறான். எகிப்து தேசத்துல 400 வருஷம் ஆண்டவரே பலியை கேட்கல, வேண்டாம், எகிப்துல இருக்க உன் பலியெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆண்டவரே இந்த பலியை கேட்கவில்லை. ஆனா இவன் தந்திரமா சொல்றான், நீங்க என்ன செய்ய வேண்டாம், எகிப்திலேயே பலியிடுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுக்கு இந்த 26ஆம் வசனத்துல அழகா சொல்றாரு மோசே, நாங்கள் எகிப்தியரின் அருவருப்பை நாங்க என்ன செய்ய முடியாது, பலியிட முடியாது. எகிப்துல விளைஞ்சது, எகிப்து காரியங்கள் எல்லாம் அருவருப்பானவர்கள். எகிப்து என்றாலே ஒரு பாவ வாழ்வை குறிக்கிறது, ஒரு அடிமைத்தன வீடு. நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம், அடிமைத்தன வீடாகிய எகிப்து, அடிமைத்தனத்துல இருந்து ஆண்டவரை நாங்க ஆராதிக்க முடியாது. எனவே அவன் சொல்றான், அடுத்த காரியம் 3 நாள் பிரயாணம் போகணும், 3 நாள் பிரயாணம் போய் தான் நாங்க என்ன செய்ய முடியும், விடுதலையாகி நாங்கள் ஆராதிக்க முடியும். ஏதோ விடுதலை, கொஞ்சம் விடுதலை கிடைச்சிட்டு, நிறைய பேர் என்ன செய்யறாங்க, கொஞ்சம் அறகுறை விடுதலை கிடைக்கிற வரைக்கும் வருவாங்க, கோயிலுக்கு வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. கொஞ்சம் விடுதலை கிடைச்சோம் என்ன பண்ணுவாங்க, பழைய வாழ்க்கைக்கு, ரொட்டீன் வாழ்க்கைக்கு திரும்பிடுவாங்க. விளைவு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் அந்த அடிமைத்தனத்தால் அவர்கள் பிடிக்கப்படுகிறதை நாம எத்தனை பேர் கண்டிருக்கலாம். ஆனால் இவர் என்ன சொல்றாரு, கொஞ்சம் 3 நாள் பிரயாணம் போகணும். அவரு அழகா சொல்றாரு, வெகு தூரம் போக வேண்டும், வெகு தூரம் போகணும். ஆனா பார்வோன் சொல்றான், நீங்க அதிக தூரம் போக வேண்டாம். அந்த 28ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, நீங்க அதிக தூரம் போக வேண்டாம் என்று பார்வோன் சொல்றான். இன்னைக்கு உலகம் கொடுக்கிற ஆலோசனை அதுதான். எப்ப வேதத்தை ரொம்ப படிக்காத, என்னத்தை ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு கிடக்க, இப்படிலாம் சொல்லுவார்கள். ரொம்ப டீப்பா போயிடக்கூடாது, ஆமா ஞானத்துக்குள்ள ரொம்ப போயிடாதீங்க, ரொம்ப வேதத்துக்குள்ள போயிடாதீங்கன்னு சொல்லி சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா மோசே சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டீங்கன்னா, 3 நாள் பிரயாண தூரமாக போக வேண்டும் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த 3 நாள் என்பது ஒரு முக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு படி. மற்ற மதங்கள்ல இல்லாதது, மற்ற மதங்கள்ல இல்லாத கடமைகள் நம்ம கிறிஸ்தவ மதத்துல சொல்லியிருக்கு. முதலாவது 3 நாள்ல முதலாவது நாள் பிரயாணம் எதை குறிக்குன்னு கேட்டீங்கன்னா, மனம் திரும்புதலையும் அதன் நிமித்தம் வருகிற ஞானத்தையும் குறிக்குது. கிறிஸ்தவ மதம் நமக்கு அடிப்படை கட்டளையாக வச்சிருக்கிறது மனம் திரும்புதல், ஞானஸ்நானம். இது முதலாவது நாள் அல்லது முதலாவது படின்னு வச்சுக்கலாம். 2வது படி எதை குறிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, அபிஷேகம் மற்றும் ஊழியம். ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறோம், அபிஷேகம் பெற்றவர்களாக, ஒரு ஆடைந்து, ஒரு முறைப்படி, ஒரு ஸ்தாபனத்தினால அங்கீகரிக்கப்பட்டவர்களாக. நிறைய பேரை பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுயாதீனமாக பணத்துக்காக அல்ல ஒரு வருமானத்துக்காக அன்னாடம் பொழுது கழிக்காக அவங்களே ஊழியக்காரர்களும் பேர் வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா வேதம் பாத்தீங்கன்னா அது ஒரு படியாக, 2வது நாள் ஊழியமாக. 2வது நாள் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரயாணம் என்பது அபிஷேகம் மற்றும் ஊழியத்தை குறிக்கிறது. 3வதாக என்னத்தை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மறுரூபம் மற்றும் பிரதிபலன் பெறுதல். மறுரூபம் எங்க ஆகிறோம், இங்க வச்சு உலகத்துல வச்சு மனது மறுரூபமாகுதுன்னு சொல்லுறோம். ஆனா நம்முடைய ரூபமே எப்ப மறுரூபம் ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒன்று ஆண்டோடைய வருகை இருந்ததுன்னா நம்ம மறுரூபம் ஆவோம், இன்னொன்னு நாம் மரணத்தை சந்திப்போமானால் அப்பவும் என்ன செய்யறோம், மறுரூபமாகி பரலோக வாழ்வை பெற்றுக் கொள்கிறோம். இப்ப கிறிஸ்தவம் என்பது பாத்தீங்கன்னா இந்த உலகத்தோடு பிரயாணத்தோட முடிந்தது அல்ல. இந்த பிரயாணம் உலகத்துல தொடங்கி பரலோகம் வரைக்கும் நீண்டு கொண்டு போறது. இந்த பிரயாணம், இப்படிப்பட்ட தத்துவம் எந்த மதத்திலையும் இல்லாது. இதுதான் மோசே சிம்பாலிக்கலா சொல்றாரு, நாங்க 3 நாள் பிரயாணம் போக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வேதாகமத்துல அநேக குறிப்புகள் 3 நாள் பிரயாணத்தை குறித்து சொல்லப்படும். ஆபிரகாம் பிரயாணமாய் போய் 3ஆம் நாள் எருசலேமை கண்டான்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். பலியிட வேண்டிய மோரியா மலையை கண்டான்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்படி 3 நாள் பிரயாணத்தை குறித்து வேதம் எலாபரேட்டா அங்கங்க சொல்லி வச்சிருக்கோம். நான் 2 வேகமா சொல்றேன். முதலாவது பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம், யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, யோனா தீர்க்கதரிசி சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம் வாசிக்கிறேன், கேளுங்க. யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2 முதல் 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார்.
யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேவுக்கு போனான். கர்த்தருடைய வார்த்தைப்படி நினிவேக்கு போயாச்சு. இப்ப நினிவே எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகாபெரிய நகரமா இருந்தது. ஒரு பெரிய ஏறக்குறைய சொன்னா ஒரு கார்பரேஷன் சிட்டி, ஒரு பெரிய அநேக மக்கள் தொகையை கொண்டது. அங்க அவன் டிராவல் பண்றாருன்னா 3 நாள் பிரயாணம் போகணும். ஃபுல்லா அவன் கவர் பண்றாருன்னா ஆண்டுடைய வார்த்தை எல்லா இடத்துக்கும் அது போய் சேரணும்னா அவன் என்ன செய்யணும்? 3 நாள் பிரயாணம் போய் தான் அவன் என்ன செய்ய முடியும்? அந்த வார்த்தையை பிரசங்கிக்க முடியும் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் ஒருவேளை மறுபடியும் மீனால பிடிக்கப்பட்டு நினைவேக்கு வந்து சேர்ந்திருந்தா கூட அவன் முழுமனதாக ஊழியம் செய்யல. இது நமக்கெல்லாம் தெரியும். நீங்க வேதம் சொல்லுது பாருங்க. அடுத்த வருஷம் வாசித்தீங்கன்னா சொல்லும். அவன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, யோனா 4வது வசனம், யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் அதுக்கப்புறம் அவன் சொல்றான், இந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லலாம். ஆனா 1 நாள் தான் அவன் ஊழியம் செஞ்சான். 1 நாள் தான் பிரயாணம் போனான். அவன் போயிருக்க வேண்டியது 3 நாள் பிரயாணம். இந்த கிறிஸ்தவம் நம்ம பார்த்தோம். அடிப்படையில இவரே சொல்றாரு, 3 நாள் போய் பலி விடு, 3 நாள் நீ போயிருக்கணும். அவன் போனது 1 நாள் தான். 1 நாளுங்கிறது வேதாகமத்துல அநேக இடத்துல சொல்லப்படும் கேட்டீங்கன்னா, அது பின்மாற்றத்தை குறிக்கும், அல்லது ஊழியத்துல இருந்து விலகி போறதை குறிக்கும். எலியா என்ன செஞ்சான்? 1 நாள் ஓடி போய் ஒரு சூரச்செடிக்கு கீழே உட்கார்ந்து மனமடிவா உட்கார்ந்தா நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இப்படி நிறைய 1 நாட்களை குறித்து வாசிக்கலாம். அது மனமடிவு அல்லது பின்ன மாற்றத்தை குறிக்கும். ஆனா 3 நாள்ங்கிறது கிறிஸ்தவத்துல ஒரு ஆழமான பிரயாணம். மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், இப்படிப்பட்ட அநேக காரியங்களை குறித்து நம்ம அதை வாசிக்கலாம். இது புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு சின்ன உதாரணம் உங்களோடு வைக்க விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? லூக்கா 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் முதல் 46ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 41 முதல் 46ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். இது என்ன சம்பவம்னா, எருசலேம்ல தேவாலயத்துக்கு போயிட்டு இயேசுவை கூட்டிட்டு போறாங்க. 12 வயசா இருக்கும்போது அவருடைய தாயும் தகப்பனாரும் கூட்டிட்டு போறாங்க. 40ஆம் வசனம் இப்படி சொல்லுது, அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். ஆண்டவருடைய தாயும் தகப்பனும் வருஷந்தோறும் எங்க போவாங்க? எருசலேமுக்கு போவார்கள். அவர் வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாது இருந்தது. என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இயேசு சின்ன பிள்ளை, 12 வயசு பிள்ளை. அப்போ அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? அவரை கண்ணுங்கருத்துமாக பார்த்திருக்க வேண்டும். இல்ல அவர் எங்க போனாருங்கதான் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆனா என்ன பண்ணிட்டாங்க? இயேசுவை தொலைத்து போட்டார்கள் என்பது நம்ம வாசிக்கிறோம். அவர்களுக்கு தெரியாது இருந்தது. அவர் அங்க இருந்துட்டாரு, எருசலேமில் இருந்துட்டாரு. இவர்களுக்கு தெரியாது. 41ஆம் வசனம் சொல்லுது, அவர் பிரயாண கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து 1 நாள் பிரயாணம் வந்து, இந்த 1 நாள் பிரயாணத்துக்கு தான் சொல்ல வந்தேன். அவங்க என்ன சொல்ல செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர் எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டுல இருப்பாரு. அசம்ஷன் அப்படி பண்றாங்க, அசியம் பண்றாங்க. இயேசு எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டுல, சித்தி கூட்டத்து கூட போயிருப்பாரு, அல்ல மாமா வீடு வந்தது கூட அவங்க கூட போயிருப்பாருன்னு சொல்லி இவர் ஒரு கற்பனையை பண்ணி கொண்டு அவரை தொலைச்சிட்டாங்க. அவரை கண்டுக்கல. அதான் வேதம் சொல்லுது, 1 நாள் பிரயாணம் வந்து, 1 நாள் பிரயாணம் அது ஒண்ணு பின்மாற்றம் ஏதாவது ஒண்ணு ஆகும். இங்க அதுதான் ஆயிட்டு. இயேசு தொலைக்கப்பட்டார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தரை தொலைக்க, இயேசுவை தொலைக்க ஒரு கெட்ட காரியம் போதும். நம்ம எத்தனையோ நல்ல காரியங்கள் பண்ணிருக்கலாம். ஆனா நம்ம செய்யற ஒரு பாவம், ஒரு பிரச்சனை என்ன செய்யணும்னா இயேசுடைய பிரசன்னத்தை இழக்க வைத்து விடும். ஒரு பாட்டி என்ன செய்தாங்களான்னா, ஒரு பலசர கடையில ஜாமான் வாங்க போயிருக்காங்க. எல்லாம் வாங்கிட்டு காய்கறி வாங்குறாங்க. காய்கறி வாங்கும்போது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா 100 மிளகா வாங்குறாங்க. பச்சை மிளகா வெள்ளியா கோடு தான். கரெக்டா 100 மில்லி இருக்கு, 100 கிராம் இருக்கு. இப்போ பாட்டி அவன் தூர திரும்பி பார்க்கான். பார்த்த நேரத்துல அந்த பாட்டி என்ன பண்ணிட்டு ஒரு மிளகா தூக்கி எக்ஸ்ட்ரா ஒன்று அதை போட்டுட்டு, அதுக்கு ஒரு திருப்தி. இப்போ நல்லா ஜெபிக்கிற பாட்டி, அருமையான கிறிஸ்தவ குடும்பம். இப்ப வீட்டுக்கு போயாச்சு. அன்னைக்கு ராத்திரி அவங்க ஜோபம் பண்றாங்க. தேவ பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. ஏன்னா அவன் கடைக்காரன் ரொம்ப நியாயமாக 100 கிராம் கரெக்டா வச்சிருக்கான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வச்சிருப்பான்னு வைப்போமே. இந்த பாட்டி என்ன பண்ணாங்க? எக்ஸ்ட்ரா ஒரு மிளகாய் தூக்கி போட்டாங்க. இப்ப ஜோபம் பண்ணும்போது பிரசனத்துக்கு நடுவில் அந்த மிளகா ஆடுதான். அவங்க கண்ணில் மிளகா தான் ஆடுதை பாக்குறாங்க. மிளகா குறுக்க ஆடுது. அவங்களால ஜெபிக்கவே முடியல. ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. மறுநாள் காலையில இதை போய் அந்த மிளகா கடைக்காரர்கிட்ட போய் சொல்றாங்க. அந்த கடைக்காரர்கிட்ட போய் சொல்லி, ஐயா அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், நீ கரெக்டா 100 போட்டேன், அப்போ ஏதோ ஒரு ஆசையில ஒரு மிளகா தூக்கி போட்டேன் பாரு, தப்பு தானே, என்னை மன்னிச்சுட்டு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை திரும்பி வந்துதான். இப்போ ஒரு மரம் திரும்புதல் தேவைப்படுது, ஒரு பாவ அறிக்கை தேவைப்படுது, கிறிஸ்தவத்துல உறுதியாக இருப்பேன் என்கிற இந்த அபிஷேகத்தை திரும்ப பெற்றுக்கொள்வது தேவைப்படுது. தொலைக்கிறதுக்கு 1 நாள். ஆனா திரும்ப பெறுவதற்கு எவ்வளவு பிரச்சனையா இருக்கு பாருங்க. அவங்க இந்த பிரச்சனைத்தையே இழந்து போனார்கள் என்று பார்க்கிறோம்.
வேதம் சொல்லுது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவரை காணாதனால, இயேசுவை தொலைச்சிட்டாங்க, காணல. அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அப்புறம் அந்த 46ஆம் வசனம் பாருங்க, பாருங்க என்ன சொல்லுது. 3 நாளைக்கு பின்பு 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்திலே போதகர் நடுவில் உட்கார்ந்து இருக்கவும், அவர்கள் பேசுகிறதை கேட்கவும், அவர்களை வினாவும் கண்டார்கள். அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு நாள்ல தொலைச்சிட்டாங்க. ஆனா அவரை மறுபடி அந்த ஒரு நாள் பிரயாணம் வந்துட்டாங்க. ஆனா அவரை தேடிட்டு போனா 3 நாள் ஆயிடுச்சு. என்ன கேட்டா அவங்க அதை ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகி வருத்தப்பட்டு, ஐயோ ஜீசஸை தொலைச்சிட்டோமே அப்படின்னு அவள் வருத்தப்பட்டு மனம் திரும்பி பிள்ளைய எப்படியா கண்டுபிடிக்கணும்னு ஜோம் பண்ணிட்டே போய் இப்பெல்லாம் காரியங்களை செஞ்சு அவரை கண்டுபிடிக்க 3 நாட்கள் ஆயிட்டுன்னு சொல்ல நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஏன் இந்த 3 நாளை குறித்து இவ்வளவு அழுத்தமா நம்ம சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, விடுதலை என்பது ஜஸ்ட் ஏதோ விடுதலை ஆயிட்டோம் அப்படின்னு இல்லை, ஆழமாக போக வேண்டும். நம்முடைய விடுதலை ஆழமானதாக இருக்க வேண்டும், நிரந்தர விடுதலையாக இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவம் இந்த 3 நாளை வலியுறுத்துக்குது. எந்த மதத்திலையும் இல்லாம நம்ம பாத்தீங்கன்னா 7% 8% தான் இருக்கும்னு நம்ம பாக்குறோம். ஏன் 7% 8% தாண்ட மாட்டேங்கிறோம் கேட்டீங்கன்னா, இந்த மனம் இருக்கு பாத்தீங்களா, மனம் திரும்புதல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதை எந்த மதமும் ரொம்ப வற்புறுத்துறது அல்ல. நீ காலையிலேயே 5 மணிக்கு எழும்பணும், 5 தடவை ஒரு நாளைக்கு சாமியை கும்பிடணும், வாழ்க்கையில ஒரு நாளைக்கு இப்ப நம்மளெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஆயுசு நாள்ல ஒரு நாள் இஸ்ரவேல் போயிட்டு வந்தா நமக்கு ரட்சிப்புன்னு சொன்னா எல்லாரும் போயிட்டு வந்துடும். ஏன்னா கவர்மெண்டே சப்சிடி கொடுக்கு, சீட்டு விழுந்தா சப்சிடி, இல்ல நம்ம சம்பாத்தியத்துல ஒரு தடவை எருசலேம் போயிட்டு வந்து அவங்களுக்கு மோட்சம் அப்படின்னு ஒரு குறிப்பு இருந்தா செஞ்சுட்டு வந்துருவோம், மனம் திரும்ப வேண்டாம். ஆனா இங்க எருசலேமுக்கு போறது முக்கியம் அல்ல. நீ இருக்கிற இடத்திலே தேவனை தொழுது கொள்ளலாம், தேவன் உன் கூட இருப்பாரு, இதே எருசலேம் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன வேண்டி இருக்குன்னா மனமாறுதல் வேண்டி இருக்கு. மத்த மதத்துக்கும் இதுதான் ஒரு வித்தியாசம். இப்ப வேதம் சொல்லுது, அவளுடைய பாவங்கள் கண்டிக்கப்படாதபடிக்கு அவள் தேவனுடைய ஒளிக்கு இடத்துக்கு வராது இருக்கிறார்கள், யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது ஆழமான ஆண்டவருடைய அனுபவத்துக்குள்ள போகணும். ஆழமான ஜபம், ஆழமான வேத வாசிப்பு, இப்படிப்பட்ட காரியங்களை எடுத்து அந்த 3 நாள் பிரயாணம் அது ஒரு சிம்பாலிக்கலா சொன்னதுதான். அப்ப இதை நம்ம வந்து பற்றி பிடிக்கும் போதுதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா முழுமையான விடுதலை அடைய முடியும். இதை விடுதலை மாம்சமான விடுதலை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய விடுதலை. ஆவிக்குரிய விடுதலையை நம்ம வந்து நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்தால இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாகி வந்துட்டாங்க, தெரியும் நமக்கு, கானானுக்குள்ள வந்துட்டாங்க, அதெல்லாம் தெரியும். ஆனா கானானுக்குள்ள வந்தாலும் அவங்க சும்மா இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா, கானானுக்குள்ள வரும்போதே அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு கண்டிஷன் கொடுத்தார். என்ன கண்டிஷன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கானான் தேசம் எப்படிப்பட்டது? 18ஆம் அதிகாரம் 24 இருந்து 28 வரைக்கும் நம்ம லேவியர் நேரம் எல்லாம் வேகமா போறேன். லேவியராகவும் 18ஆம் அதிகாரம் 24 இருந்து 28 வரைக்கும் வார்த்தா என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கானான் தேசத்துக்கு ஒரு பெக்யூலியர் கேரக்டர் உண்டு. என்ன கேரக்டர்னு கேட்டீங்கன்னா, தேசத்தை நீங்க பாவக்கரையினால நிரப்புனா தேசம் உங்களை கக்கி போடும்னு சொல்லப்படும். கானான் தேசம் என்ன செய்யும்? குடிகளை கக்கி போடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு பெக்யூரியர் கேரக்டர். ஏன்னா கானான் தேசம் ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட தேசம். அங்க குடியிருக்கிற ஜனங்கள் சர்டன் கேரக்டர் உள்ளவங்க தான் அங்க குடியிருக்க முடியும். அந்த கேரக்டர்ல இருந்து அவர்கள் விலகி விக்கிரக ஆராதனை, விசாரம், இன்னும் இந்த பாவக்கரைகள், குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தினது, இப்படிதான் தேசத்தை கரைப்படுத்தினால் தேசம் உங்களை கக்கி போடும் சொல்லிதான் ஆண்டவர் கானானை கொடுக்காரு. அப்படி கானான கொடுத்தாலும் ஆண்டவர் சொன்னதை மீறி அவர்கள் கொஞ்ச நாள் என்ன செய்யறாங்க, புரஜாதியாரின் வழக்கப்படி அவர்கள் செய்ததுனால 2வது தடவை என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் அடிமையாகி போறாங்க. நீங்க ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன் ஆண்டவர் 400 வருஷம் கானான் எகிப்துக்கு அடிமையா அனுப்பினார் இவங்களை, இஸ்ரவேலர்களை? ஏன் ஆண்டவர் 400 வருஷம் எகிப்தியர்கிட்ட அடிமையா ஏன் அனுப்பணும்? இல்ல எகிப்துக்கு ஏன் அனுப்பணும் அவங்கள? நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. கானான வாக்கு தருவேன்னு சொன்னவொன்னே கொடுத்துருக்க வேண்டியதானே? ஆபிரகாம்கிட்ட வாக்குத்தத்தம் கொடுத்தாச்சு, ஈசாக்கு பீரியட்லயாவது கானான மொத்தமா கொடுத்துருக்கலாம்ல. ஆண்டவர் நீதியுள்ள தேவன், நீங்க நல்லா நினைச்சுக்கணும். அந்த இடத்துல போய் கானானியர் செட்டில் ஆயிட்டாங்க, ஆண்டவர் வெயிட் பண்றாரு. ஒரு வசனம் இப்படி சொல்லுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ல இருந்து 13ல இருந்து 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ல இருந்து 16 வரைக்கும் வாசித்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் அந்த பலி செலுத்தி முடிச்சவொன்னு ஆபிரகாமை கூப்பிட்டு பேசும்போது சொல்லுவார் ஆண்டவரே, உன் ஜனங்கள் 400 வருஷம் எகிப்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க உபத்திரவப்படுவாங்க, அங்க மற்ற ஜனத்தாரை சேவிப்பார்கள், அங்க அடிமையா இருப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன் அவர் ஏன் உடனே கொடுக்கலன்னு கேட்டீங்கன்னா அந்த கடைசி வசனம் இப்படி சொல்லும், ஏனென்றால் எமோரியருடைய அதாவது கானானியருடைய அக்கிரமம் நிறைவாகவில்லை. அப்ப எதுக்காக ஆண்டவர் வெயிட் பண்றாரு? திடீர்னு ஒருத்தனை அவருக்கு துரத்திட மாட்டார், திடீர்னு ஒருத்தனை கொன்று போட மாட்டார். ஆண்டவர் சொல்லுத காரியம், எமோரியரின் அக்கிரமம் நிறைவாகவில்லை. அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருந்தது, இவன் உட்கார்ந்து நல்லா பாவம் பண்ணி இந்த கானான் தேசம் கக்கி போடுற அளவுக்கு 400 வருஷம் டைம் ஆகணும். அவருக்கு ஒரு கால்குலேஷன். அது வரைக்கும் தான் பிள்ளைகளை என்ன செய்ய, அவர்கள் மேல ஒரு கண்ணு வச்சாரு, பரவாயில்ல எகிப்துல போட்டோம்,
அவங்க சுயாதீனமா இருக்க முடியாட்டாலும் அங்க போய் அவங்க அந்த நாட்டோட ஒண்டி போய் வாழட்டும் என்று சொல்லி அவரை அனுப்புகிறார். அப்ப இந்த எமோரியருடைய அக்கிரமம் 400 வருஷம் கழிச்சு நிறைவாகி அவங்க எல்லாம் பண்ண தொடங்கும். தானா வெளியே போகக்கூடிய கண்டிஷன்லாம் என்ன பண்றாங்க? வேதம் சொல்லுது, குழவிகளை முன்னால் அனுப்பி துரத்தினார்னு வேதத்துல சொல்லி இருக்கு. அப்ப வெறும் இஸ்ரவேலுடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, அவங்க செய்கைக்கு ஏற்ற பலனை அவர்கள் பெற்றார்கள். இந்த 7 ஜாதியும் அழிக்கப்பட்டது என்பது வரலாறு. இப்ப இந்த இஸ்ரவேல உள்ள போனவங்களுக்கு இவ்வளவு தெரியும், மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ள போகக்கூடாதுல்ல. ஆனா அந்த புரஜாதியார் செய்த அவ்வளவு காரியத்தையும் இவர்கள் திரும்ப செய்து 2.0 2வது அடிமைத்தனம். 2வது அடிமைத்தனத்துக்குள்ளே என்ன செய்தாங்க? போய் சிக்கி கொண்டார்கள். 70 வருஷம் பாபிலோன்ல அடிமை. ஆனாலும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? விடுவித்தார் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவர் கிருபை நிறைந்தவர். கடைசியா கடன் என்கிற அடிமைத்தனம், அதாவது மாம்ச பிரகாரமா நம்ம உலகத்துல எத்தனையோ அடிமைத்தனங்கள் இருக்கு. நான் சொன்னேன், பாவத்துக்கு அடிமையாகிறது, சூழ்நிலைக்கு அடிமையாகிறது. இல்ல கடன் என்கிற ஒரு அடிமைத்தனத்தை நம்ம வாசிக்கிறோம். எங்க வாசிக்கிறோம் கேட்டீங்கன்னா, 2 ராஜாக்களின் புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எலிசா ஒரு அற்புதத்தை செய்கிறார். என்ன அற்புதம்னு பாத்தீங்கன்னா, வேதத்துல அது வாசிக்கும் போது அதை மட்டும் வாசிக்கிறேன். நான் 4ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிக்கிறேன். தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஸ்ரீ எலிசாவை பார்த்து, உமது அடியாளாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக கொள்ள வந்தான் என்றார். எலிசாட்ட போய் ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி அழுகிறத பார்க்கிறோம். தீர்க்கதரிசியின் புத்திரர்களுக்கு அவனுக்கு மனைவியா இருந்த ஒரு பெண்மணி. அப்ப இவங்க ஊழியம் செய்த ஒரு மனுஷன் தான். ஊழியம் செய்தா கடன் வருமா? கிறிஸ்துவுக்காக உழைத்த எவரும் கஷ்டப்பட்டதிலே பாடுறோம். கிறிஸ்துவுக்காக தரித்திரதான எவரும் வீணா போறது இல்லைன்னா நமக்கு தெரியும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா, ஒருவேளை தேவ சித்தம் இல்லாம ஏதாவது காரியங்களை நடப்பித்து அதன் மூலம் அவங்க வாழ்க்கையில கடன் வந்தாங்கெல்லாம் நமக்கு தெரியாது. ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போகல. ஆனாலும் ஒரு ஊழியக்காரன் கடன் பட்டிருக்கான். பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, கடனை தீர்க்கவில்லை என்றால் எப்படியா தீர்க்க வழி இல்லை. அவங்களுக்கு கையில ஒண்ணும் இல்லை, பணம் இல்லை, வேற எதுவும் இல்லை. இந்த மோசமான ஒரு சூழ்நிலையில கடன் கொடுத்தவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, உன் பிள்ளைகள் 2 எனக்கு அடிமையா அனுப்பு. பாருங்க, ஊழியக்காரனுடைய பிள்ளைகளை அடிமையாக்குறதுல சாத்தானுக்கு இவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்ட் பாருங்க. ஏன்னா 2 காரியம். அவங்களை இப்படி அடிமையாக்கியாச்சுன்னா அவங்க ஊழியம் செய்ய முடியாது. அந்த குடும்பத்தை என்ன செஞ்சிடலாம்? வட்டமாக்கி விடலாம் என்று சொல்லி இந்த பிசாசு மனுஷங்களை தூண்டி விட்டு செய்யற காரியம். இப்ப பாத்தீங்கன்னா, நியாயமா இல்லையான்னு பாத்தீங்கன்னா, உலகம் அந்த காலத்து சட்டத்திட்டத்தின்படி கடன் வாங்கியிருக்கல, அதை அடைக்க முடியல, லீப் வருஷம் வரைக்கும் நீ அடிமையா போய் வேலை செய்யன்னு சொல்லி துரத்தி விடக்கூடிய சட்டத்திட்டம் தான் அந்த காலத்துல இருந்தது. இப்படி ஒரு கொடுமையான நாட்கள்ல இப்ப இந்த 2 பிள்ளையும் கொடுத்தா அவ என்ன செய்வா? அவளுக்கும் ஜீவனம் பண்ண முடியாது, ஊழியக்காரனுடைய மனைவியும் ஜீவனம் பண்ண முடியாது, ஊழியம் போச்சு, எல்லாம் போச்சு. அப்போ இந்த அடிமைத்தனத்துல அவர்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு இருண்ட நிலைமையை பார்க்கிறோம். கதறுகிறாள் எலிசாட்ட. இப்பதான் எலிசா என்ன செய்யறாரு? உங்ககிட்ட என்னமா இருக்கு? கொஞ்சம் எண்ணெய் இருக்குங்கிறாங்க. உன் குடத்தெல்லாம் பக்கத்துல எல்லாம் வாங்கிட்டு வையணும்னா எண்ணெய். அதுல பாத்தீங்கன்னா, எண்ணெய்ங்கிறது நமக்கு தெரியும், அபிஷேகம். அப்ப அபிஷேகம் நிரம்ப நிரம்ப அந்த கடன் பிரச்சனை பாரம் எல்லாம் போய் அதை வித்து அவங்க என்ன செஞ்சாங்க? கடன் எல்லாம் அடைச்சிட்டு மறுபடியும் ஜீவனம் பண்ணினாருன்னு வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ அந்த ஒரு பெரிய அந்த ஊழியக்காரனுடைய ஜபம், அந்த ஒரு வல்லம் இரட்டிப்பான வரத்தை பெற்ற ஒரு ஊழியக்காரன் அங்க இருந்ததுனால அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைச்சது. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அடிமைத்தனத்தை ஆண்டவர் விரும்புறதே இல்லை. தான் பிள்ளைகள் ஒருத்தருக்கும் அடிமையா இருக்கணும் அவர் விரும்புறதே இல்லை. சுதந்திரமாக வாழணும். இந்த மீகாவின் புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இப்படி சொல்லுது, அவனவன் தன் திராட்சை நிழலிலும் தன் அத்திமர நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். அவனவன் தன்னோட திராட்சை செடியின் நிழல்லையும் அத்திமரத்தின் நிழல்லையும் பயப்படுத்துவார் இல்லாமல் அமருவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. என் ஜனம் சமாதான ஸ்தாபனங்களில் குடியிருக்கும். ஆண்டவர் நமக்கு பாத்தீங்கன்னா நம்மளை படிக்க வச்சாங்க. வந்த சுவிசேஷகர்கள், நம்முடைய முன்னால வந்த மிஷினரிமா நம்மளை படிக்க வச்சாங்க. நல்ல வேலைகளை நம்ம கையில கொடுத்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகவும் ஆசீர்வாதமா இருக்கிறோம், பயப்படுத்துவார் இல்லாமல் இருக்கிறோம். இந்த அடிமைத்தனத்தை நுகத்தை முறிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா சுவிசேஷம். என்னைக்கு ஆண்டோடைய சுவிசேஷம் உள்ள வந்ததோ, என்னைக்கு சுவிசேஷ ஒளி வந்ததோ, அன்னைக்கே அடிமைத்தனம் இப்படிப்பட்ட அருவருக்கத்தக்க எல்லா காரியங்களும், தரித்திரம், பிரச்சனைகள், பாடுகள் எல்லாம் நம்ம விட்டு விலகியது. இன்னைக்கு நாம ஆசீர்வாதமாக இருக்கிறோம். நாம செய்ய வேண்டியது என்ன? நல்ல உபவாசம் ஜபம்னா ஏசாயா தீர்க்கதரிசியில சொல்லப்பட்டிருக்கு. என்னது? கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குதல்.
கட்டுண்டவர்களை விடுதலையாக்குறதுதான் நல்ல உபவாசமா, நல்ல ஜபமா. அப்ப நாம பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதத்தை, விடுதலையை நம்ம யாருக்கு சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம்? கட்டுண்டவர்களுக்கு சொல்லி அவர்களை ஆழமான கிறிஸ்தவத்துக்குள்ள நடத்தணும். ஏதோ பேருக்கு சில பாசமா சொல்றதை கேள்விப்பட்டிருக்கேன். தெளிச்சு போட்டா கிடக்கு அப்படிம்பாங்க. எப்படி? தண்ணியை தெளிச்சு போட்டா சபைக்குள்ள கிடக்கும்பாங்க. அந்த தெளிக்கிறதோட அவங்க விட்டுருவாங்க, அல்லது ஞானஸ்தானம் கொடுக்கறதோட விட்டுருவாங்க. அது அல்ல. அவர்களும் ஆழமான சத்தியத்துக்குள்ள போன ஒரு பாச அறிஞ்சதை விட விசுவாசி இன்னும் ஒரு மடங்கு படிக்கணும். நான் தேறினவன் எவனும் குருவை போல இருக்கிறான், குருவை போல மாறணும். அவன் பொறாமப்படுறதுல அர்த்தமே இல்லை. அவன் படிச்சுட்டானே, ஐயோ அவனும் நல்லா வேதம் வாசிச்சுட்டானே, வேதத்துல ஞானம் வந்துட்டு அப்படிலாம் நினைக்க கூடாது. வரணும். 3 நாளுங்கிறது ஆழமான சத்தியம். ஆனா பார்வோன்னு உங்கள்கிட்ட சொல்லுவான், போதியா இவ்வளவு போதும், இவ்வளவு தெரிஞ்சா போதும், பைபிள்ல இவ்வளவு படிச்சா போதும். அப்படி இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேன்கூடு. சாப்பிட சாப்பிட இன்பமாக இருக்கும். ஆழமாக போக போக நீங்கள் அநேக ஆழத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள், ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொள்வீர்கள். எனவே விடுதலை என்பது ஜஸ்ட் விடுதலை அல்ல, அது ஒரு நீண்ட பிரயாணம். நீண்ட பிரயாணம் போய் விடுதலையாகி ஆண்டவருடைய ஆழத்துக்குள்ள போய் அவரோடு ஒண்டி இருப்பது ஆசீர்வாதம். நல்ல வேலைக்காக நன்றி. தலையை தாழ்த்தி நம்ம ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிப்போமா. ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்க ஆசீர்வாதம் கொடுக்க வாஞ்சித்து இறங்கினார். மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளைகள் ஒரு சாபக்கட்டுக்குள்ள இருக்கிறது ஒரு நாள் அவருக்கு பிடிக்காது. சாபக்கட்டு, கடன், வியாதி, இப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்காது. வேதம் சொல்லி இஸ்ரவேலின் கோத்திரத்துல பலகீனப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா நாம வந்து பலவான்களாக, ஆரோக்கியம் உள்ளவர்களாக, இன்னும் சொல்ல போனா பினான்சியலி பெரிய கோடீஸ்வரப்புகள் சொல்லப்படாட்டாலும் தன்னிறைவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய அழைப்பு. அதை பெற்றவர்களாக காணப்படுவோம். ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே, ஜூம் மீட்டிங் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு கர்த்தாவே சந்திப்பை அநேகரை பார்க்கக்கூடிய கிருபையை கொடுத்தீங்க. கொடாக்குடி சுற்றலை ஏறெடுக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, சுதந்திரம் பெற்றவர்களா ஆகி எங்களுடைய சத்துருக்களின் கைகளிலிருந்து விடுதலை ஆகி நாங்களும் போய் நோக்கி பார்க்க வேண்டியது, உங்களுக்கு ஊழியம் செய்வது அவசியமா இருக்கு. ஆண்டவரே, அடிமைத்தனத்துல இருக்கிறவங்க ஊழியம் செய்ய முடியாது. நாங்க வேதத்துல வாஸ்தவம். உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து நீ புறப்படுன்னு சொன்னீங்க கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து எப்பொழுதும் உமக்கு நாள்தோறும் எங்க ஆயுசு நாட்கள் எல்லாம் உமக்கு ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தர் எங்களை பயன்படுத்த, பலப்படுத்த நாங்கள் இந்த வேலையில ஜெபிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. அருமையான ஜெம்ஸ் ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெம்ஸ்ல பணி செய்யறேன் கர்த்தாவே, பெரிய அண்ணன் முதல் ஆண்டவரே, சின்ன ஆண்டவரே கர்த்தாவே, பணியில் இருக்கிற ஒவ்வொருவரும் கருத்துல கொடுக்குற கர்த்தாவே. ஆங்காங்கே இருக்கிற இடங்கள்ல கர்த்தாவே பிள்ளைகளை கர்த்தரை ஆசீர்வதிக்க ஆண்டவரே பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. திக்கத்தவர்களுக்கு நீங்க ஆதரவா இருங்க. அதுக்கு செய்யப்படுற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சுவிசேஷத்துக்கு இடைஞ்சல் இல்லாம ஆண்டவரை எந்த தடுப்பும் இல்லாதபடி அதுக்கத்தாவே எல்லா இடத்துக்கும் தேவ சித்தத்தின்படி போய் சேர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மீட்டிங்ல வந்த எல்லா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதிங்க. விடுதலையோடு உமக்கு ஊழியம் செய்யக்கூடிய கிருபையை தாங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சில சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.